இன்றைய காலத்தில் இளம் வயதினரிடையே திருமணம் என்ற பேச்சை எடுத்தால் ஒரு பக்கம் இன்பம் என்றாலும் மற்றொரு பக்கம் திருமணத்துக்கான செலவை எண்ணி கதிகலங்கியே போயுள்ளனர். மேலும் சமீப காலமாக வீட்டை விட்டு வெளியேறி கோயில்களிலும் ரிஜிஸ்டர் அலுவலகத்திலும் திருமணம் செய்து கொள்வது அதிகரித்து வருகிறது. இதைவிட திருமணமே செய்யாமல் லிவிங் டுகெதரிலும் இளைஞர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இவ்வாறான மேற்கத்திய கலாச்சாரங்கள் எவ்வளவுதான் ஆங்காங்கே அரங்கேறினாலும் இந்திய பாரம்பரியத்தை மறக்காத வகையிலும் தன் சன்னதிக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் வகையிலும் தெலங்கானாவில் ஒரு சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியது. தெலங்கானா மாநிலம் மெஹபூபாபாத் மாவட்டத்தில் அமைந்துள்ள வஸ்திரம் தண்டா என்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் சமிதா நாயக், குகுலோத் லாலம்மா தம்பதி. 70 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு பிள்ளைகள், பேர குழந்தைகள், கொள்ளுப்பேர குழந்தைகள் என ஏராளமான ரத்த சொந்தங்கள் உண்டு. தற்போது 80 வயதான சமிதா நாயக் லாலம்மாவுக்கு வயது முதிர்வை நினைத்து மனதில் லேசான சோகம் ஏற்பட்டது. இதனை கவனித்த பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகள் அனைவரும் மீண்டும் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க முடிவெடுத்தனர். பேரனின் பிறந்தநாளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அதே நாளில் சமிதா நாயக் லாலம்மாவுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கு உறவினர்கள் அனைவரும் ஏற்பாடு செய்தனர். அதன்படி ஏப்ரல் 28ஆம் தேதியன்று நடந்த இந்த திருமணத்திற்கு பிள்ளைகள், பேரன், கொள்ளுப்பேரன், பேத்தி, உறவினர்கள் என பலர் புடைசூழ வந்து தம்பதியினரிடம் ஆசிர்வாதம் பெற்று சென்றனர். அவர்களின் பாரம்பரிய முறைப்படி சடங்குகள் செய்து மணப்பெண் மாப்பிள்ளைக்கு பலகாரங்கள் ஊட்டி விடுவதும் கணவனின் காலை தொட்டு கும்பிடுவதும் போன்ற காட்சிகள் பலரையும் வெகுவாக ஈர்த்தது. எண்பது வயதான மாப்பிள்ளை கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு அமர்ந்திருக்க மணப்பெண் வெட்கத்துடன் சிரிப்பை உதிர்த்தார். ஒரு நாள் கூத்துக்காக வெறும் சடங்காக அல்லாமல் ஒரு சன்னதி உருவாவதற்கான திறவுகோலாக அமைந்திருக்கிறது இந்த திருமணம்.